உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்ட முகாமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் குறித்தான மேலும் விவரம், இதனுடைய சிறப்புகள் என்ன? ஷாம், வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கின்றார். தமிழக அரசினுடைய மிக மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்றாக இந்த திட்டம் பார்க்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் மூலமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் 46 வகையான சேவைகளை பெற முடியும். நகர்பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் 43 வகையான சேவைகளை பெற முடியும். என்னென்ன சேவைகள் என்றால், பிறப்பு சான்றிதழ், அதே போல உதவித்தொகை பெறுதல், ஆதார் பெறுதல், அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுதல், இது போன்ற திட்டங்கள். வழக்கமாக நாம் விஏஓ ஆபீஸுக்கோ அல்லது தாலுகா ஆபீஸுக்கோ சென்று அங்கு மணிக்கணக்கில் காத்து கொண்டிருக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஆன்லைனில் விண்ணப்பித்தால் கூட அந்த சான்றிதழ்களை நாம் பெறுவதற்கு சில நாட்கள் காலதாமதமாகும். அதிகாரிகள் வருவது, அவர்களிடம் கையொப்பம் பெறுவது, இவையெல்லாம் நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். எனவே அது போன்று பொதுமக்களுக்கு சிரமம் இருக்க வேண்டாம் என்பதற்காக பொதுமக்களுக்கு இந்த சேவைகளை எளிமைப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தமிழக அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. தமிழகம் முழுவதும் 10,000 முகாம்களை நடத்த தமிழக அரசு முடிவெடுத்திருக்கின்றது. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நேரம் கொடுக்கப்பட்டு அந்த முகாம்கள் நடத்தப்படுகின்றது. குறிப்பாக நம்முடைய குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலேயே இந்த முகாம் போடப்பட்டிருக்கும். இந்த முகாமிற்கு நாம் ஏற்கனவே வீடு வீடாக வந்து தன்னார்வலர்கள் படிவங்களை கொடுப்பார்கள். அதில் 43 வகையான அந்த கேள்விகளும் அதற்கான அந்த என்னென்ன ஆவணங்கள் தேவை என்ற விவரங்களும் இருக்கும். நமக்கு அதில் எந்த சேவை தேவைப்படுகிறதோ அதனை டிக் செய்து உரிய ஆவணங்களோடு அந்த தேதியில் நமது வீட்டிற்கு அருகில் எப்போது அந்த முகாம் நடைபெறுகிறதோ அந்த தேதியில் அங்கு சென்றால் அங்கு அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பார்கள். முடிந்தால் அன்றைய தினமே அதற்கான அந்த தீர்வை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள். அதிகபட்சமாக 45 நாட்களுக்குள் நம்முடைய அந்த கேள்விகளுக்கு, நம்முடைய அந்த தேவைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு தேவையான அந்த ரேஷன் அட்டை பெயர் மாற்றுதல், அதே போல ஆதாரிலே கரெக்ஷன் இருந்தால் மாற்றிக்கொள்ளுதல், புகைப்படம் மாற்றுதல் உள்ளிட்ட அந்த சேவைகளை எல்லாம் அவர்கள் வீட்டு அருகிலேயே செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேவைகள் செவ்வாய் முதல் வெள்ளிக்கிழமை வரை வாரத்தில் 4 நாட்கள் நடத்தப்படும் என்றும், தற்போது இது தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இல்லை, தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் தொடங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து படிப்படியாக அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கின்றார்கள். நாம் 45 விதமான சேவைகளை ஒரே இடத்தில் பெறலாம் என்பது மக்களுக்கு இதுவரை இல்லாத ஒரு சிறப்பு திட்டமாக, முக்கியமான திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கான பெயர்தான் உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த திட்டம். நம் திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்தில் நடக்கக்கூடிய அந்த முகாமில் கலந்து கொண்டு அந்த முகாமை தொடங்கி வைத்து அந்த முகாம் எவ்வாறு செயல்படுகின்றது, பொதுமக்களுக்கு உரிய அந்த தீர்வுகள் வழங்கப்படுகின்றதா, அவர்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதா, வந்திருக்கக்கூடிய துறைகள் எந்தெந்த துறைகள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் அந்த தீர்வு கொடுப்பதற்கான ஆவணங்கள் மற்றும் அதற்கான விஷயங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர் சரிபார்க்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திட்டத்தில் பணியாற்றக்கூடிய IAS அதிகாரிகள் இருக்கின்றார்கள். இந்த சிதம்பரம் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இருக்கின்றார். இது போன்ற அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இன்றைய தினம் அந்த தொடக்க விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலே இதில் முக்கியமான விஷயம், நாம் முன்பே குறிப்பிட்டது போல பிறப்பு சான்றிதழ், உதவித்தொகை, ரேஷன் அட்டை, ஆதார் உள்ளிட்ட பல சேவைகளை பெறலாம் என்றாலும் கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தில் பலரும் தகுதியிருந்தும் இன்னும் சேர்க்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்து வருகிறது. எனவே அவர்களது குறையை போக்கும் விதமாக அந்த விடுபட்ட மகளிரும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், தகுதியான மகளிர் இந்த விண்ணப்பத்தை பெற்று உங்கள் வீடுகளின் அருகிலேயே நடக்கக்கூடிய இந்த முகாமில் கொண்டு சென்று கொடுத்தால், உரிய ஆவணங்களோடு கொடுத்தால் அதனை பதிவு செய்து கொண்டு மாதந்தோறும் அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவோர் பட்டியலில் அவர்களது பெயர் சேர்க்கப்பட்டு இனி அவர்களுக்கும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாம்
ஜூலை 15 இன்று தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நவம்பர் மாதம் இறுதி வரை இந்த முகாம் நடத்தப்பட இருக்கின்றது. எனவே வீடு வீடாக தன்னார்வலர்கள் வருவார்கள், அவர்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பார்கள். அதனை வாங்கி நமக்கு எந்த சேவை தேவையோ அதனை இந்த சிறப்பு முகாம் மூலமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது தமிழக அரசினுடைய முக்கிய அறிவிப்பாக இருக்கின்றது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின்.